நம்முடைய சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏதோ என்னால் ஒரு முடிஞ்ச தகவல்களை உங்களுடன் நான் பரிமாறிட்டு இருக்கேன். அப்போது விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தேவைங்க. விவசாயம் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம், வாங்கி சாப்பிட்லாம். வாங்கி சாப்பிடும் பொழுது நோய் இல்லாமல் வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு கம்மிங்க. விவசாயம் செய்யும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நாட்டு மாடு வளர்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. நான் 2 நாட்டு மாடு வளர்த்துறேங்க. ஏன்னா நாட்டு மாடு வளர்த்துனோம்னா அதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்சம் வேலை அதிகம்தான், வேலை கூட தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போது பொழுதையும் கொண்டு போய்ட்டு ஒரு கரம்பில் கட்டிட்டு கொண்டு வந்து வீட்டில் கட்டின கொட்டையில் கட்டினோம்னா நைட்டில் வந்து சாணி போடுங்க. அந்த சாணியை வந்து அடுத்த நாள் வந்து தோட்டத்துக்கு வந்து நம்ம எருவாக பயன்படுத்திக்கலாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு முதலீடுமே போடாமல் உங்களுக்கு டெய்லி மாட்டு சாணம் வந்து கிடைக்கும். அது எருவாக வந்து பயன்படுத்தலாம். அப்போ நாட்டு மாட்டு எருவில் வந்து தீவனம் கம்மியாக இருந்து புல் அதிகமாக இருக்கிறதுனால அது என்னவாகும், நல்ல அதிகமான சத்துக்கள் வந்து அந்த நாட்டு மாட்டு எருவில் கிடைக்கும். அப்போது நாட்டு மாட்டு வளர்ப்பு எதுக்கு, விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் ரொம்ப கம்மியாக கறந்தாலும் விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான நம்ம ஈல்டை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி நாட்டு மாட்டுடைய மோர், பால், தயிர் இதெல்லாம் வந்து உடம்புக்கு சீமை மாட்டு பாலை விட கொஞ்சம் சத்தானதாக இருக்கும், இருந்து தான் ஆகணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. லைவில் இருக்கிறவங்க சேட் பண்ணுங்கள். யார் இருக்கீங்கன்னு தெரியல, எந்த நண்பர்கள் சேட்டில் இருக்கீங்கன்னு, நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப நன்றி. சேட் பண்ணுங்கள். நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கார், ரேச்சல் பிரிண்டர். நம்ம பேசுறது வந்து ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ் சார். அவருக்கு என்னால் மெசேஜ் பண்ண முடியல. மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் எங்கே வருதுன்னு தெரியல. சேட் பண்ணுற ஆப்ஷன் வேறு ஒரு சேனல்லேருந்து போய் தான் நம்ம சேட் பண்ணும் போல் தெரியுது. இதுலேருந்து சேட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு வரல. ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ் சார். ரேச்சல் பிரிண்டர் சார், ரேச்சல் பிரிண்டர் சார். சேட் பண்ணுங்கள் நண்பர்களே, சேட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேட் பண்ணுங்கள் நண்பர்களே. யாருன்னு தெரியல, நமக்கு லைவில் இருக்கிற நண்பர்கள். உங்களுடன் நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.